அங்கே ஒரு கொன்றை மரம், நல்ல பழுத்த கொன்றை மரம், பூக்கள் பூத்தும் பழங்கள் பழுத்தும் காட்சியளிக்குது. காரைக்காலம்மா சொல்லுவாங்க, சடைமேல் அக்கொன்றை தருகணிகள் போந்து புடைமேவி தாழ்ந்தனவே போலும், முடிமேல் பலப்பால கோலமதி வைத்தான் தன் பங்கின் குலப்பாவி நீலக்குழல். அழகா சொன்னாங்க மாதுருபாகர் வடிவத்தை. கொன்றை பூக்கவும் செய்யும், கனியாக பழுக்கவும் செய்யும். அந்த கனிகள் உமாமகேஸ்வருடைய கூந்தல் மாதிரி இருக்கான் குழல். இந்த கொன்றை இறைவருடைய சடையில இருப்பது அவருக்கு இன்னும் அழகுபடுத்த வண்ணமா இருக்கான். இது அம்மா சொன்னது. இதே தான் இவரும் பார்க்கிறார். மாதுருபாகராக அந்த கொன்றை மரம் காட்சியளிக்கிறது. பறந்து விரிந்த கிளைகள் சடை போலவும், அதிலே பூத்த கொன்றைகள் இறைவர் சடையிலே சூடிய மலர் போலவும், அதிலே பழுத்த கனிகள் அம்மையினுடைய குழல் போலவும் விளங்க இவருக்குள்ளிருந்து அன்பு பொங்க ஆரம்பித்து விட்டது. மூலமாகிய திருத்தொண்ட தொகையிலே முனைப்பாடி நாடர் மொழிந்தார் அல்லவா, அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே. அந்த அலை அடுத்தடுத்து வருவது போல நாயனாருடைய உள்ளத்திலே அன்பு அலை பெருகுகிறது. அன்பு அலை பெருகுவதற்கு நீர் வேண்டுமல்லவா, ஆகவேதான் புனல் மங்கை என்று திருத்தொண்ட தொகை சொல்லிட்டு உத்தரகயா பல்குனியாறு எனும் சிற்றாறு திருமங்கலம் அருகிலே ஓடக்கூடிய நதி. இங்கே புனல் என்பதற்கு அன்பு என்று பொருள். நாயனாருடைய உள்ளத்தில் எழுகின்ற அன்பு ஊறு, அன்பு ஊற்று. பாருங்க, பாட்டு அப்படித்தான் வருது. அன்பு ஊறி மிசை பொங்கும் அமுத இசை குழலொளியார் வன்பூத படையாளி எழுத்தைந்தும் வழுத்தித்தாம் முன்பூதி வருமளவின் முறைமையே எவ்வுயிரும் என்போடு கரைந்திருக்கும் இன்னிசைவையும் கருவிகளில்.